ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? டெலிகான்ஃபரன்சிங்கும் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டும் பார்த்தோம், அப்படி தானே? இப்போ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, எ நெட்வொர்க் இஸ் நார்மலி a group of multiple computer system linked together in a same manner so they can share information and data between them. அதாவது ஒரு மல்டிபிள் கம்ப்யூட்டர் சிஸ்டம், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க, இனிய சேம் மேனரில் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அதுலேருந்து நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா வந்து அதுக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் படிக்கிறதுக்கெலாம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நிறைய சிஸ்டம் இருக்கும், அப்படி தானே? அதை எல்லாத்தையும் ஆனால் ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து அதில் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் நம்ம காலேஜ் கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும், எங்கேனாலும் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெட் அசஸ் டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் பூஸ்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர், அதாவது நம்ம நிறைய விஷயங்களை வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி தானே? அதில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மேக்ஸ் ஃபைல் ஷேரிங் ஈஸியர், அதாவது ஒரு ஃபைலை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இதில் வந்து ஷேர் பண்ணிடலாம், ஃபைல் ஷேரிங்கை வந்து ஈஸியாக பண்ணிடலான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெயின் மோர் நாலேஜ், இது மூலமாக நம்ம கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற திங்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக கற்றுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் கனெக்டட் சிஸ்டம் ஆன் எ நெட்வொர்க் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மெயின் சர்வர். If there is any problem in the server, complete network system is failed. அதாவது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து எதில் மெயின் சர்வர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்கும், அப்படி தானே? இப்போ அந்த நெட்வொர்க்கில் வந்து ஏதாவது அந்த சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மொத்த நெட்வொர்க்குமே ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கம்ப்யூட்டரை செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான டாஸ்க், அப்படி தானே? அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டியூ டு இன்டராக்ஷன் வைரஸ் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட், அதாவது நம்ம ஒரு இது கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி ஏற்றணும், இல்லை ஏதாவது பென்ட்ரைவ் மூலமாக அப்படி ஏற்றணும் அப்படின்னா அதில் வந்து வைரஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் இதையும் நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது, நம்மளோட டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அதை ஈஸியாக அசஸ் பண்ணிடுவாங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்கும் இருக்குது. அப்புறம் என்னது இருக்குன்னா, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டோப்போலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராம் 4 டயக்ராம் இருக்குது, ஓகேவா? அதை நான் இப்போ இதில் டிஸ்பிளே பண்ணுவேன். அது நீங்கள் அந்த டயக்ராமும் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், ஓகேவா? அது வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷனை வந்து நீட்டாக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ட் ப்ராசஸர் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? வேர்ட் ப்ராசஸர் பற்றி டீட்டெயில் வேணுங்கிறவங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.